ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாளைக்கு மதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இங்கே இருக்க ஃப்ரூட் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தாங்க. ஹாங்காங்லேயும் இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டும் இருக்குது. இல்லை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா அங்கே போயும் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டை விட எப்போவுமே இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். நான் இன்னைக்கு தர்பூசணி பழமும் கொஞ்சம் பலாப்பழமும் தான் வாங்கிட்டு போனேன். பலாப்பழம் வந்து இங்கே நம்ம ஊர் மாதிரி முழுசாக இல்லாமல் அவங்க ஒரு பழத்தை ஒரு 8 துண்டாக வெட்டியும் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா வகையான பழமுமே இங்கே கிடைக்கும். சீசன் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு எல்லா வகையான பழமும் இங்கே வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேன்கேக்காக ஃப்ரெஷ் க்ரீம் தான் என்னோடய பொண்ணு பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே நானே குக் பண்ணுறதுனால இன்றைக்கி மதர்ஸ் டேக்கு அம்மா உங்களுக்கு லீவுன்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணுங்க 2 பேரும் அவங்களே செய்கிறேன்னு சொல்லிட்டு மெக்டியில் வாங்கக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் செட்டை அவங்களே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஒரு சைடு பேன் கேக்குக்கான ஃப்ரெஷ் க்ரீம் வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பர்கருக்குள்ளே வைக்கிறதுக்காக அந்த பீஃப் பேட்டிஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு குக் ஆகிட்டுருக்கு. 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறேன்ற பேரில் என்னோட கிச்சனை இன்றைக்கி ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இதெல்லாம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். ஆனால் பரவாயில்ல, என்னோட பெரிய பொண்ணு இன்றைக்கி என்ன மூடில் இருந்தாலும் தெரியலை, அவளே கிச்சனெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேஷ் ப்ரவுன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை கிரேட் பண்ணி அதில் என்னெல்லாமோ சீசனிங் பண்ணி அதையும் ஒரு சைடு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடையில் வாங்குகிற அளவுக்கு ஷேப் வரலனாலும் அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. எது எப்படியோ எனக்கு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வேலை மிச்சமாயிடுச்சு. இதுதாங்க அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இது பத்தாதுன்னு ஈவினிங் வர சர்ப்ரைஸாக ஒரு கேக் வேறு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கேக்கோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், செம்ம பயங்கரமாக இருந்ததுங்க. எப்படியோ எனக்கு இந்த மதர்ஸ் டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே.